பதவியை பறிக்கவும் தயங்க மாட்டேன். சிஎம் விஜய் போட்ட அதிரடி ஆர்டர். அமைச்சர்கள் கப்சுப். தவறு செய்வது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என முதலமைச்சர் விஜய் போட்ட ரகசிய உத்தரவால் அமைச்சர்கள் சிலர் கிடுகிடுத்து போயுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கினால் அமைச்சர்களை பதவியில் இருந்து நீக்கவும் தயங்க மாட்டேன் என முதல்வர் விஜய் எச்சரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. திமுக மற்றும் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்களை மக்கள் மத்தியில் பேசி கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் ஆட்சி கட்டலில் அமர்ந்தவர் தாவேகா தலைவர் விஜய். இதனால் இவர் ஆட்சியில் நடக்கும் பிழைகளை சுட்டிக்காட்ட திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு நிமிடங்களும் அதிதீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. அதன்படி தாவேகா ஆட்சிக்கு வந்ததில் இருந்து 153 பாலியல் குற்றங்கள், 75 கொலைகள், 4 லாக்அப் மரணங்கள், 95 குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சியினர் தரவுகளை வெளியிடுகின்றனர். இது தவிர செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி ஒப்பந்ததாரரிடம் 1.30 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றது, பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷின் பெயர் அடிபடுவது, மாற்று கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்களை தங்கள் வசம் கொண்டுவர குதிரை பேரத்தில் ஈடுபட்டது என தாவேகாவை சுற்றி முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் விஜய் உச்சபட்ச கோபத்தில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனை வெளிப்படுத்தும் விதமாகவே சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் சில உத்தரவுகளை அதிரடியாக பிறப்பித்துள்ளார். அதாவது, ஊழல் புகாரில் சிக்கினால் அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்கவும் தயங்க மாட்டேன், யாராக இருந்தாலும் தவறு செய்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பேன் என்று கண்டிப்புடன் அறிவுறுத்தியுள்ளார். அமைச்சர்களா மக்களா என கேட்டால் எனக்கு மக்கள்தான் முக்கியம் என்று அவர் கூறியதாக தெரிகிறது. இது தவிர பள்ளிகள், மருத்துவமனைகளில் தேவையற்ற ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் ரீல்ஸ் வெளியிடக்கூடாது என்றும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவுகளால் அமைச்சர்கள் சிலர் கிடுகிடுத்து போயுள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.